நுங்கு வந்து நம்ம வெயில் காலத்துல சாப்பிடுறது தான் உண்மையிலே நல்லது. டேஸ்ட்டாவும் இருக்கும். வெயில்ல வர்றது தான் டேஸ்ட்டா இருக்கும். இதுல இனிப்பு அதிகமா இருக்கும். இப்ப நம்ம இது குடிக்கலாம் என்னன்னா அது நமக்கு நம்ம உடம்புக்கு என்னென்ன பதனி குடிக்காதனால நமக்கு வயித்துல இருக்க குடல் புண்ணு ஆறும். அதிக கால்சியம் இருக்கு. எலும்புக்கு ரொம்ப நல்லது. மூஞ்சில பருவம் இருந்தா நுங்கு எடுத்து ராவலாம். அப்படியே இங்கிட்டு இறங்கிரும். வயித்துல சூடு அப்படியே இறங்கும். உடம்புல எவ்வளவு சூடு இருந்தாலும் அப்படியே இறங்கும். டெய்லி பதனி குடிக்கலாம். வெறும் வயித்துலயும் குடிக்கலாம், சாப்பிட்டுட்டும் குடிக்கலாம். பதனி குடிச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் டீ குடிக்கணும். இல்லைன்னா டீ குடிச்சாச்சு 1 ஹவருக்கு அப்புறம் பதனி குடிக்கணும். அது இதுல வந்து சுண்ணாம்பு போடுவோம். பதனி டீல வந்து தேயிலை. ரெண்டும் ஒத்துக்கிடாது. நுங்கு வந்து தொலியோடு சாப்பிடலாம். மஞ்சள் காமாலைக்கு நல்லது. எல்லாமே நல்லது. அம்மா நோய்க்கு வந்து நுங்கு தான் சாப்பிடலாம். சாப்பிடலாம். நுங்கு பதனி தான் கொடுக்கணும். கொடுப்பாங்க. அப்பதான் அந்த எரிச்சல் வந்து அப்படியே அடங்கிடும். இது நம்ம சின்ன பிள்ளை எல்லாத்துமே கொடுக்கலாம். 5 மாசத்துக்கு to 1 வயசு பிள்ளைக்கு தொலியை உரிச்சு கொடுக்கலாம். 1 வயசு பிள்ளைக்கு தொலியை உரிக்கணும். அப்படியே சாப்பிடுவோம். எல்லாமே மேக்ஸிமம் மருந்து 2 வயசுக்குள்ள தொலியை உரிச்சு கொடுங்க நல்லது. அதிகம் சீக்கிரமா செரிமானம் ஆயிரும். தொலி வந்து செரிமானம் ஆக கொஞ்சம் லேட் ஆகும்.